வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ரா பப்பாயால் பண்ணுற ஒரு டேஸ்டியான ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரா பப்பாயாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். க்யூர்ஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹீல்ஸ் wounds, இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், ஃபைட்ஸ் கிட்னி டிசீஸ், அப்புறம் aids in digestion, boost the immune system, promotes skin care, release menstrual pain. ஸோ இது லேடிஸுக்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட், குட் ஃபார் த போன்ஸ், குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின், இப்படி நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸை. அப்புறம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு தோரன், பப்பாயா தோரன். அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் பப்பாயா துவரம் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு பப்பாயாவை எடுத்து ரொம்ப பொடுசாக நறுக்கியிருக்கேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கியிருக்கேன். பின்ன இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதுவும் ரொம்ப பொடுசாக நறுக்கியிருக்கேன். அப்புறமா அரைப்புக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவினது, 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரா, பின்ன 2-3 கொத்து கருவேப்பிலை. இவ்வளவும் தோரனுக்கு பிரிவிலாக அரைக்கணும். இப்போ நான் இந்த பப்பாயாவை தாளிக்க போகிறேன். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இனி கடுகு, உளுந்தம்பருப்பு, வற்றல் மிளகாய், கறிவேப்பிலை. உளுந்தம்பருப்பு சிவந்துடுச்சு. இனி அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு 3 நறுக்கி வச்சுருக்கதை போடணும். அப்புறமா இந்த வெங்காயம் நறுக்கி வச்சதும் அந்த பப்பாயா நறுக்கி வச்சுருக்கதையும் போட்டு நல்ல கிளறி கொடுத்து மூடி வச்சு வேக வைக்கணும். அந்த பப்பாயா போட்டு நல்ல கிளறி கொடுத்தாச்சு. இனி மூடி வச்சு வேக வைக்கணும். சால்ட்டு இப்போ போட வேண்டாம். தோரனுக்கு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். வெந்திருக்கும். வெந்துடுச்சு. இனி அரைச்சி வச்சுருக்க அரைப்பை போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கொடுத்து சால்ட்டும் போட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி கீரை இருக்கு இல்லையா, அதை ரொம்ப புதுசாக நறுக்கி இதில் போட்டால் நல்லா இருக்கும்.